ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடந்துச்சு, அதிகாரிகளோட என்ன டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. முழுமையாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, இந்த அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு. 100 நாட்களில் இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0. நாங்களும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தோம். என்னுடைய தலைவர் சொன்னார், நாங்களும் சட்டசபையில் பேசணும் சொன்னோம். நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறீங்க, அதை உடனடியாக உங்களால் செய்ய முடியாது, ஆனால் எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்கள், ஒரு ரோடு மேப் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த வாக்குறுதிகள்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்கன்னு தொடர்ந்து இந்த அரசுகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த பட்ஜெட் பற்றி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு முன்பு பொதுவாகவே எல்லா முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த அரசும் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடந்துச்சு, அதிகாரிகளோட என்ன டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. உடனே இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்கல. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு வாக்குறுதி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் அந்த தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு பட்ஜெட்டில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி பட்ஜெட்டில் எந்த திட்டமும் எந்த அறிவிப்பும் இல்லை. அனைத்து திட்டங்களும் எங்களுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த செயல்படுத்திய திட்டங்களை தான் இன்னைக்கு பேரை மாற்றிருக்கிறாங்க.